குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் முதல் வாரம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அருமையாக வந்து ப்ரீவியஸான எல்லாத்தையும் தாண்டி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. கரெக்டாக. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் மேஜர் பாயிண்ட்டை தாண்டதுக்கப்புறம் அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னா ஒரு 24,600. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த இந்த நெக்லைனு இதை தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு மார்க்கெட் நல்லாவே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைன் இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாலுமே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. 2 வாரமாக வந்து தோதி வச்சிருந்துச்சு. இந்த வாரம் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து வந்து டே சார்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா சின்ன ஒரு கேப் அப் கொடுத்துக்கிட்டே இருந்தது மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா டே பை டே வந்து இந்த நாள்லேருந்து கண்டினியூஸாக ஒரு 2 நாள் வந்து கேப் அப் தான் நடந்துச்சு. கேப் அப்புக்கு உண்டான ரீசனும் நம்ம வந்து பார்த்துட்டோம். கிஃப்ட் நிஃப்டியில் வந்து இந்த மாதிரி மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போது இது வந்து நம்ம மேஜர் பாயிண்ட் எவ்வளோ சொல்லியிருக்கோம், இந்த லெவல். ஓகேங்களா? 24,600 கிட்டத்தட்ட இந்த அதாவது 24,400 வரைக்கும் வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் டே. ஸோ அது அப்படி தான் இருக்கும். இதையும் தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் மேலே போகிறதுக்கு நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். அல்லது மேபி கரெக்ஷன் வந்தால் எவ்வளோ தூரம்லாம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். திரும்பவும் 24,000 அப்படின்ற லெவல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். அதை இந்த மாதத்துக்கு பிரேக் அவுட் பண்ணுது டவுன் சைடில் அப்படின்ற பட்சத்தில் கீழே மேபி போகலாம். அல்லது அந்த இடத்துலேருந்து ரீடெஸ்ட் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் திருப்பி தாராளமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மேஜரான ஒரு ரவுண்ட் அப் லெவலில் நம்ம வந்து 24,000 அப்படின்ற லெவலை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம். 1 ஹவர்லேயும் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் சூப்பராக வந்து மேலே இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சை வந்து ஒரு கேப் அப்பில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுதான் இங்கே வந்து முக்கியம். ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட்டாக இது தெரில. ஒரு கேப் அப் கொடுத்து தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பரவாயில்ல. ஓகே. ஸோ இது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டே போட்டது. ஓகே. இப்போது இந்த 24,200 இந்த இடத்துலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கேப் அது வரைக்கும் இருக்கிறதுனால. ஓகே. நான் 5 மினிட்ஸ்லையும் காட்டுறேன். இங்கேருந்து இதெல்லாம் ரிட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டு. அதாவது 24,270, 24,200 இதெல்லாம் மேஜரான ரிட்ரேஸ்மெண்ட் லெவலாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் உள்ளே வருது அப்படின்னா அந்த 24,050, 24,000 இதெல்லாம் வந்து கேப் விட்டுருக்கு மார்க்கெட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட். அதாவது கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படியே மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் 24,475 அடுத்த மேஜர் பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இதை தாண்டி அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,565. 24,565. ஓகேங்களா? ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த மேஜர் பாயிண்ட். இதையும் தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்ற பட்சத்தில் 24,700 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு. இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும் பெரும்பாலும். ஓகேங்களா? இப்போ 5 மினிட்ஸாக மாற்றியாச்சு. 5 மினிட்ஸாக மாற்றிட்டு நல்லா ஜூம் பண்ணிவிடுங்க. ஓகே. ஜூம் பண்ணியாச்சு. டவுன் சைட்லேருந்து நான் வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி ட்ரெண்ட் லைன் எனக்கு எடுத்தேன். ஆனால் இதை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னா கரெக்டாக ஆல்மோஸ்ட் அந்த இது வரைக்கும் போகும். ஓகே. தெரியுதுங்களா? இருங்க, ட்ரெண்ட் லைனோட கலரை வந்து பிளாக்காக மாற்றிடும். ஓகே. கிளியரா? இருங்க. இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் எடுத்தால் அந்த ட்ரெண்டில் டச் பண்ணி தான் போகுது. ஆனால் ஒரு நாளும் என்ன கொடுத்துருக்கு மார்க்கெட்டு, ஒரு கேப் அப்போ கொடுத்துட்டே போகுது. ஸோ இந்த கேப்பை தான் நான் வந்து லெவல்ஸாக வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல தெரியுதுங்களா 24,000 அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ஒரு கேப் எல்லாம் இருக்கட்டும். ஓகே. மேபி கரெக்ஷன் வந்தால் இதெல்லாம் நமக்கு 24,200, 24,000 இதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம தாராளமாக இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். டவுன் சைடில் வந்தால் மட்டும். இல்லைங்க, மார்க்கெட் மறுபடியும் அப் சைட்லேயே தான் மூவ் ஆகுதுன்னா இதுதான் மேஜர் லெவல். 24,475, 24,568 கிட்டத்தட்ட 600க்கு பக்கத்தில். இதை தாண்டும் போது வீக்லியில் நமக்கு பிரேக் அவுட் அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செக் பண்ணி லெவல்ஸ் எடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் இருக்கோ, நான் வந்து அன்றைக்கி லெவல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பேன் டெலகிராமில். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தது மார்க்கெட்டு. ஓகே. ரேஞ்சுக்குள்ளேயுமே ரிஸ்க்கு தான், பட்டு தெரிஞ்சால் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருந்தது. மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு
2 டேஸா வந்து பெரிய அளவுல மூவ்மெண்ட் இல்லங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் குடுக்குது. பட் லெவல்ஸ போய் ரீச் பண்ணுது. அரைச்சு கரெக்ட்டா போயிடுது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் அப் சைட்லயா அல்லது டவுன் சைட்லயான்றத கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். வீக்லி ஹைய தாண்டுது அப்படின்ற பட்சத்தில மேபி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது தாண்டாதது வரைக்கும் இந்த இடத்துல உள்ள கேப்ப ஃபில் பண்றதுக்கு வருதான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கவனமா பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கு ஒரு வாலடைல் இருக்கலாம். ஏன்னா 1 ஹவர்ல நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வந்து பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிட்டு அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு ரிட்ரேஸ்மென்ட் வந்துட்டு மேல இழுத்துட்டு போலாம். அல்லது கீழ உள்ள கேப்ப ஃபில் பண்றதுக்கு வரலாம். ஸோ ஏதோ ஒண்ணு நடக்கலாம். பட் ஆனா ஒரு வாலடைல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வாரமா இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சொல்றேன். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. ஓகே. பேங்க் நிஃப்டிய பொறுத்தமட்டியும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாரத்துல இருந்தே போயிடலாம். ஓகே. வீக்லி சார்ட் 3வது வாரமா வழக்கம் போல ஒரு தோஜி, 3வது வாரமா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு 3 வாரமா கிட்டத்தட்ட அதே இடத்துக்குள்ள நிக்குது. போன வாரத்துக்கும், இந்த வாரத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்சைடு கேண்டில் ரெட் கலர் கேண்டில வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ பார்ப்போம். டே சார்ட்டு. இதுலயும் பெருசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாரி நெக்லைன் காட்டுதுங்களா? ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல்ல சின்ன ஒரு கேப்ல 56,850 அப்படின்ற லெவல கீழ வந்து டச் பண்ணாம போயிருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து டச் பண்ணாம போயிருக்கு. மேபி டவுன் சைட்ல வந்தா இது மேஜர் லெவலா இருக்கலாம். அல்லது அப் சைட்ல மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில இங்கெல்லாம் கேப் இருக்கிறது தெரியுதுங்களா? 60,500 60,000 இந்த இடம்லாம் மேஜர் லெவலா இருக்கு. மேல அப் சைட்ல இருக்கு. பார்ப்போம். என்ன சைட்ல போகுது அப்படின்றத 1 ஹவர் டைம் ஃப்ரேமா போட்டு ஒரு ரேஞ்ச வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப நம்ம அத தான் பார்த்து பண்ண முடியும். இங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த இடத்துல உள்ள கேப்ப 56,850 மார்க்கெட் தொடாம இருக்கு. ஸோ இங்கேருந்து இங்க ட்ரெண்ட் லைன கனெக்ட் பண்ணிக்கோங்க 1 ஹவர்லயுமே. இருங்க நான் ஏதாவது போட்டு வச்சிருக்கிறேனான்னு பார்ப்போம். இங்கேருந்து இப்படி கனெக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் டே எல்லாமே இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். அத மறந்துறாதீங்க. கிட்டத்தட்ட 58,500க்கும் 57,200க்கும் நடுவுல போட்டு வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இந்த இடத்துக்கு உள்ள வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. இது ஃபர்தரா வந்து இத பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன கேப் இருக்கு பாருங்க. இந்த இடத்த 56,830 இது வரைக்கும் மேபி வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல இது வந்து டச் பண்ணவே இல்ல அப்படின்னா, இப்போ எப்படி நீங்க வந்து டவுன் சைட்ல போட்டீங்களோ, அதே மாரி அப் சைட்லயும் நீங்க ட்ரெண்ட் லைன் போட்டு ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் ஏதாவது குடுக்குறான் அப்படின்னா, நம்ம அப் சைடுக்கு முயற்சி பண்ணலாம். 58,500க்கு மேல பெஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்றதுக்கு. 58,500க்கு மேல இது வந்து மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில, கிட்டத்தட்ட 58,890 59,000 ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் லெவல் வரும். 59,400க்கு பக்கத்தில ஒரு லெவலு. அதுக்கப்புறம் 9,800 வரைக்கும் அப் சைட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அப் சைட்ல உள்ள லெவல்ஸு. டவுன் சைட்ல அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கீழ இருக்கு. ட்ரெண்ட் லைன நம்ம இப்போதைக்கு போட்டு வச்சுக்கலாம். என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இதெல்லாம் 1 ஹவர்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரால். அதுக்கப்புறம் இன் டெப்த்தா 5 மினிட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நீங்க பார்க்குறீங்களா? மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து கிரீனா இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ரெட் கலராவே காட்டுது. ஸோ அப்போ ஏதோ ஒரு டைரக்ஷன் எடுக்க போறான். என்ன டைரக்ஷன்னு தெரியல. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி அதுக்கேத்த மாரி பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இன் பிட்வீன்ல 57,500ன்ற ரவுண்ட் அப் லெவல் இருக்கு. ஸோ அந்த இடத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணிக்கணும். எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு டைரக்ஷன் எதுக்கு ஏத்த மாரி வருதுன்றத பார்த்துட்டு அப் சைடு ஆர் டவுன் சைடு எடுத்துக்கணும். இல்ல இன்னும் மறுபடியும் ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் பண்ணுதுன்னா, பேசாம ஒரு 1 ஆர் 2 டேஸ் ட்ரேட் பண்ணாம டைரக்ஷன் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுதான் சேஃபா இருக்கும். ஓகே. நான் அப்படி தான் பண்ணுவேன். 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணிட்டு தெளிவா தெரியட்டும். தெரியிற அன்னைக்கு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வாட்ச் பண்ண வேண்டியது தான். இதுக்குள்ள போய் சிக்கி நம்ம மாட்டணும்னு இருக்கா? இல்ல. எவ்வளோ பெரிய ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா இருக்கு அப்படின்னா, அப்போ வெயிட் பண்ண வேண்டியது தானே. அவ்வளோதானே. சரி ஓகே. ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து சுமிட்டமோ கெமிக்கல்ஸ். மொமெண்ட் ஸ்டாக்கு. ஸோ நல்ல ஒரு லாஸ்ட் டே ஒரு மொமெண்ட் குடுத்துருக்கு. மேபி அடுத்து மூவ் ஆகுதுன்னா 580, 560 மேபி 560 அல்லது 80 இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட இத போட்டு செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் சுமிட்டமோ கெமிக்கல்ஸ். செகண்ட் ஸ்டாக் வந்து ஐகேஐஓ டெக்னாலஜி. இது ஆல்ரெடி 2 நாளா நல்லா ஒரு மூவ் ஆயிருக்கு. ம். இன்னும் ஃபர்தரா மூவ் ஆகுமான்றது கொஞ்சம் சந்தேகம். சப்போஸ் மூவ் ஆச்சுன்னா 230 அப்படின்ற லெவல் வரைக்கும் போலாம். ஓகேங்களா? 230
HFCL இது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. வீக்லியில் மாற்றுங்க. ஒரு ரவுண்டப் போட்டுருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. மேபி ஒரு 280 வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வெயிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. இதே இதை நம்ம வந்து டே சார்ட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எதுவும் பிரேக் அவுட் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபர்தராக ஏதாவது பிரேக் அவுட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 280 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து 3M இந்தியா. இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருந்தேன், டெலிட் ஆகிடுச்சா? ஓகே. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஃபர்தராக மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 38,000 அப்படின்றத அடுத்த மேஜரான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக பார்க்குறேன். அடுத்து UTI AMC. இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இது இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் பிரேக் அவுட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் இருந்ததுன்னா 1080 அப்படின்ற லெவல் வரைக்கும் மேபி மூவ் ஆகலாம். ஓகேங்களா? இன்னும் ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக வைக்குதான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. டோரண்ட் ஃபார்மா ஏதாவது 1-2 ஸ்டாக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி வீடியோ அப்டேட் தான் பண்ண போகிறேன். ஸோ கவனமாக ட்ரை பண்ணுங்கள். டோரண்ட் ஃபார்மாவை பொறுத்த மட்டும் ஏற்கனவே நமக்கு இது நல்ல ஒரு ஹையில் தான் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் 5000 அப்படின்ற லெவல் வரைக்கும் மேபி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 5000, 5200. அடுத்து ஹுண்டாய் மோட்டார்ஸ். ஓகே, இதை பொறுத்த மட்டும் இருங்க, இதை எடுத்துடலாம். இப்போ இது வந்து ஒரு நான் சொல்கிற மாதிரி போடுங்க. ஒரு பேரலட் சேனல் போடுங்க இந்த இடத்துல. அதாவது கீழேயும் மேலேயும் டச் ஆகிற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் 2113 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதையும் தாண்டி இதோட பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 2300 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இதுக்குள்ளே தானே ஜிக்ஸாக்க போகுது. ஸோ அந்த இதில் எடுக்கலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வேறு வந்து NGL ஃபைன் கெமிக்கல்ஸ். இது வீக்லிலையுமே ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக தான் இருக்குது. மொமெண்ட் ஸ்டாக்கு தான். ஓகேங்களா? ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கவனமாக ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஒரு 3800 4000 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து கேலக்ஸி சர்ஃபேஸ். எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், SGX நிஃப்டியெல்லாம் காலையில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? மேபி பிரேக் அவுட் இருந்ததுன்னா ஒரு 2300 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு மற்றபடி எல்லாமே சேம் அதே இடத்துல தான் இருக்குது. பெரிய அளவில் பிரேக் அவுட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகேங்களா? கன்சல்டேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா நமக்கு ஐடி ரொம்ப விழுந்துட்டு இப்போ கொஞ்சம் இதுக்குது. ரியாலிட்டி நல்லாயிருக்கு, ஃபார்மா நல்லாயிருக்கு, ஹெல்த் கேர் நல்லாயிருக்கு. ஓகே, அதில் வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணி எடுங்க. ரியாலிட்டி நல்லாவே மூவ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு இது வீக்லி சார்ட்டு இன்னுமே கொஞ்சம் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து பிரேக் அவுட் கொடுத்து போய்கிட்டு இருக்குது. ஓகே, அதில் எதுவும் ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்த ஸ்டாக்கில் 1 or 2 ஸ்டாக்ஸ் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.